ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இருந்துக்கிட்டு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிறது எப்பவுமே இந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரியும் தான். வீட்டுல என்னென்ன பிரச்சனையும் இருக்கு, அந்த பிரச்சனையை வேற எங்கேயும் கொண்டு போக கூடாதுன்னு கூட அவங்களுக்கும் தெரியல, மல்லிக்கும் தெரியல. எல்லாரும் பெரியவங்க பிரச்சனையில நான் பெருசு நீ பெருசுன்னு பெரியவங்கன்ற சண்டையை தான் போடுறாங்களே தவிர யாருமே அந்த பிஞ்சி மனசு, அந்த மல்லியோட குழந்தை வெண்பா மனசை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும், அந்த வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்ன நடக்குதுன்னா, மல்லிக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில அவங்க மீண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த சமயத்துல அவங்க இப்ப வெண்பாவை கண்டுக்காம போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. வீட்டுல இருக்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஆளுக்கு ஒரு இடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இடிச்சிட்டு இருந்தா அவங்க மட்டும் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டுல தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி நேரத்துல அவங்கள யாரும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுல இருந்து பெருசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மல்லி இருந்துகிட்டு இனிமே அந்த வெண்பா குட்டியை கூட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அவளுடைய எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரஞ்சிதா லூஸ் இருந்துகிட்டு வெண்பாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போனவங்க இடத்துல சும்மா இருப்பாளா, அவங்க மிஸ்ஸை பார்த்து மிஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசுறதுல அவ எப்படி படிக்கிறான்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்கிறா. உடனே அவங்களும் இருந்துகிட்டு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் தான் வெண்போட சித்தி, இனிமே நான் தான் அவளை நல்லபடியா பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்க தானா, அப்பயே நீங்க அவளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணவே இல்லை, நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீங்க யாருமே பார்க்கவே இல்லையா, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவ இப்பெல்லாம் சுத்தமா படிக்கிறது இல்ல, அவளுடைய அட்டகாசமும் தாங்க முடியுதுல, ரொம்ப டல்லா இருக்கா, அவ எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பா குட்டி இருந்துகிட்டு 33வது ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க. என்னது 33வது ரேங்கா, உனக்கெல்லாம் அறிவு இல்ல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிங்கிறாங்க. அவங்க மிஸ் முன்னாடி அவங்க மிஸ்ஸுக்குறாங்க, இவளும் பாரு ரொம்ப ஓவராதான் சீனை போடுறா. ஆனா வீட்டுல என்ன நடக்குதுன்ற எல்லாமே இவங்களுக்கும் தெரியும், இவங்களாலதான் அந்த பிரச்சனையும் தெரியும். அவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இப்ப என்னவோ வெண்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே வெண்பா இருந்துகிட்டு, இன்ன சித்தி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியலையா உங்களுக்கு எல்லாம், நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நிம்மதியா வாழவும் முடியாது, நிம்மதியா படிக்கவும் முடியாது, இதில் நீ ரேங்க் வேற எடுக்கலன்னு கேக்குறியா, உனக்கெல்லாம் வெக்கமால அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கு. உடப்பாவி என்னடா இது பூச்சி மாதிரி இருந்தாலும் இந்த பேச்சு பேசுது, அடாங்கப்பா தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்த சும்மா இருப்பாளா, உடு வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை பெருசு பண்றா. அதுலயும் முக்கியமா மல்லியை கொத்து வர்ற வெளியே அவளுக்கு மனசே ஆறலங்க. வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற விதமா இவன் என்னமோ நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னா, கடைசியில பாருங்களேன் வெண்பா 33வது ரேங்க் வாங்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இருந்தவ இப்ப 33 போயிருக்கா. நல்ல டெவலப்மெண்ட். இவகிட்ட விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில வெண்பா ஃபெயில் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மணியும் கோத்து விட, அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியம்மா வர பெரிய பிரச்சனை ஆகுது. வீட்டுல தாலி பிரிச்சு போக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அது நீங்க யார் தடுத்தாலும் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மேட்டிங்கிறாங்க. அந்த வீட்டுல உடனே அந்த ராட்சசி இருக்காளே ராஜேஸ்வரி, அவ இருந்துகிட்டு இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் நடக்கவும் கூடாது, எதுவும் நடக்கூடாது, நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கேன். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போய்